அனைவ வணக்கம் நண்பர்களே! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வேல்முருகன் ஃப்ரம் எதிர்க்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு. இந்த தைராய்டு பிரச்சனை மேக்ஸிமம் இப்ப பரவலா பேசக்கூடியதா இருக்கிறது. சரிங்களா? இப்போ முதல்ல தைராய்டுனா என்ன? அதன் வேலை என்ன? அந்த தைராய்டு பிரச்சனை அதனுடைய அறிகுறி என்ன? அதுக்கு என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிடக்கூடாது? மோதிக்கீரைல அதுக்கு எந்த மாரியான தீர்வு இருக்கு? ஸோ இதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. இப்ப தைராய்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்துக்கு கீழ அந்த ஆடம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தாலே தெரியும் ஸ்கிரீன்ல. அதுக்கு கீழ ஒரு பட்டாம்பூச்சி வடிவில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹார்மோன் தான் தைராய்டு. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் தைராய்டு ஒரு பெரிய நோய் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாதுங்க. தைராய்டு அப்படிங்கிறது ஒரு சின்ன குறைபாடு. இல்லன்னா ஒரு சின்ன ஹார்மோன்ல ஒரு வேறுபாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்ப சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகம் பாதிக்கப்படுறது இந்த பிரச்சனையினால. இப்போ ஒரு ஆண் பாதிக்கப்பட்டாங்கன்னா, 15 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. 15 பெண்கள் க்கு ஒரு ஆண் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம் நம்ம. இந்தியால பார்த்தீங்கன்னா, 8 பெண்களுக்கு 3 பெண்கள் இந்த தைராய்டு பிரச்சனைல 8 பெண்கள் இருக்காங்கன்னா, அதுல 3 பெண்கள் தைராய்டு பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்க. இப்ப சுகர் உள்ளவங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, 100 பேருக்கு சுகர் இருக்குன்னா, அதுல 30 பேருக்கு தைராய்டும் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மாரி தான் தைராய்டு அதிகமா பரவலா பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இப்ப இருக்கு. தைராய்டு பொதுவான பிரச்சனையா இருந்தாலும், அத பத்தின விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாரி தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும். அந்த ஆடம் ஆப்பிள் நம்ம தொண்டை இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ இந்த மாரி லைட்டா இந்த மாரி வீங்கிருந்துச்சு அப்டின்னா, அந்த மாரி தைராய்டு ஆரம்பம்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு அர்த்தம். இதுனா தைராய்டு முற்றிய நிலை அப்டிங்கிற நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த தைராய்டு கிளாண்ட் அப்டிங்கிறதுனா, அது எவ்வளவு பெரிய முக்கியமான உறுப்பு அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கு தான் தைராய்டா உங்களுக்கு அப்டின்ற மாரி நம்ம சொல்ல வேண்டி வரும். ஆனா, அது எந்த மாரியான வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு எந்த மாரியான இதுல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தைராய்டு சிக்னல் இப்போ மூளையினோட அடிப்பகுதியில ஹைபோதாலமஸ் அதாவது பிட்யூட்டரி சுரப்பி அதுதான் ராஜ சுரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ சுரப்பிக்கு தான் இது டிஎஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன செக்ரீட் பண்ணுது. இந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோன ஏன் செக்ரீட் பண்ணுது அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு ஒரு தூண்டுதல் தேவை. அதுக்கு கரெக்ட்டா சுரக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தூண்டுதல் தேவை. இந்த தைராய்டு ஹார்மோன் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, 2 ஹார்மோன்கள செக்ரீட் பண்ணுது. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, T3, T4. இந்த T3, T4 ரத்தத்துல கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த ரத்த நாளங்கள்ல நரம்புகள்ல ஒரு சிக்னல் போகும். எங்க போகும்? தைராய்டு கிளாண்டுக்கு. T3, T4 ஹார்மோன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு. உடனே இந்த தைராய்டு ஹார்மோன் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நேரா மூளைக்கு அந்த சிக்னல அனுப்பும். இந்த மாரி பிளட்ல கம்மியா இருக்குதாம் அப்படின்னு. உடனே அந்த மூளை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஹெச் அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. அத அதிகமா அந்த பிட்யூட்டரி சுரப்பிய தூண்டி, பிட்யூட்டரி சுரப்பி அந்த இது அதிகமா சுரக்க வைக்கும். அது அதிகமா சுரந்த உடனே, இது போய் என்ன செய்யும்? நீ என்ன செய்யும்? T3 ஹார்மோன் அந்த தைராய்டு சுரப்பி அதிகமா சுர அப்படின்னு சொல்லி தைராய்டு கிளாண்ட ரொம்ப சிக்னல் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டிஎஸ்ஹெச் அதிகமா சுரக்க சுரந்த உடனே, இது போய் அந்த தைராய்டு கிளாண்ட தூண்டி, அதுக்கு பேரு தான் இதுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்றோம். அந்த தைராய்டு ஹார்மோன் T3, T4 அதிகமா சுரக்க வைங்க அப்படின்னு சொல்லி அது தூண்டுதல் பண்ணும். ஸோ இதுதான் இந்த மாரி செய்யக்கூடிய வேலை. அந்த T3, T4 ஹார்மோன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, T3 அப்படிங்கிறது ட்ரையோடோ தைரோயிடனைன் அப்படின்னு பேரு. T4 தைராக்சின். இப்ப தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்கு. ஒருத்தருக்கு தைராய்டு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா,
இந்த இதுதான் அதிகமா கொடுப்பாங்க. அதுலயும் தைராக்சினும் அதிகமா எழுதி கொடுப்பாங்க. சரிங்களா? இதனுடைய அளவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, TSH அளவு வந்து 0.4ல இருந்து 5 மில்லி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெர் டெசிலிட்டர்ல அது அவ்வளவு இருக்கணும். T3 எவ்வளவு இருக்கணும் பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 200 இருக்கணும். T4 அப்படிங்கிறது 4.5 to 11.2 மில்லிகிராம் அந்த மாதிரி லெவல்ல இருக்கணும். சரிங்களா? இப்போ தைராய்டு கிளாண்ட் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம உடல்ல 15 லட்சம் கோடிக்கு அதான் சொன்ன ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். லட்சம் கோடி சொல்லுவோம். அப்போ 15 லட்சம் கோடிக்கு அதிகமான செல்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கு. அதாவது இன்சுலின் எவ்வளவு முக்கியமோ, இப்ப இன்சுலின் என்ன செய்யுது? இன்சுலின்ற ஹார்மோன் செல்லுக்குள்ள அந்த குளுக்கோஸ் செலுத்தி நமக்கு வந்து ஆற்றல உற்பத்தி செய்யுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எனர்ஜியா நம்ம ஃபீல் பண்றோம். அத விட அதிகமான வேலைகள வந்து இந்த T3, T4 அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து செய்யுது. இந்த 15 லட்சம் கோடிக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப 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 அவசியம். இந்த செல் குரோத்துக்கு, செல் ரிப்பேருக்கு, செல் ரீப்ரொடக்ஷனுக்கு, மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்துக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் காரணம். நம்ம நடக்கணும், ஓடணும், என்ன பண்ணாலும் சரி நம்ம தைராய்டு ஹார்மோன் இல்லாம அத பண்ண முடியாது. நம்ம சுறுசுறுப்புக்கும் சரி, நம்ம டல்லா இருக்கிறதுக்கும் சரி, நம்ம உடல் எடை கம்மியானாலும் சரி, உடல் எடை கூடுனாலும் சரி, நம்ம தைராய்டு ஹார்மோன் இருந்தா தான் அந்த வேலையெல்லாம் கரெக்ட்டா நடக்கும். இப்ப இந்த தைராய்டு சுரப்பி நம்ம உடல்ல ஒவ்வொரு உறுப்பும் நன்றாக செயல்படுறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் கண்டிப்பா அவசியம். இந்த தைராய்டு ஹார்மோன் சரியா வேலை செய்யல அப்படின்னா, அது நம்மளுடைய முழு உடலையும் பாதிக்கும். இதயத்திற்கு ரத்த ஓட்டம், அதனுடைய அளவு கரெக்ட்டா போறது, இந்த இதய துடிப்பு, மற்ற இதய சுருக்கம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் தேவை. அதே மாரி நம்மளுடைய நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டா நரம்பு மண்டலம் கரெக்ட்டா வேலை செஞ்சா தான், அந்த சிக்னல் வந்து கரெக்ட்டா போகும். ஸோ, இந்த தைராய்டு ஹார்மோன் ஏதாவது பிரச்சனைனா, டோட்டல் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். நரம்பு மண்டலம் பாதிச்சா, எந்த அளவுக்கு உடலுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே மாரி தான் செரிமான அமைப்பு. இந்த செரிமான அமைப்பும் நன்றாக இயங்கணும் அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் கரெக்ட்டா வேலை செய்யணும். அதே மாரி தாங்க இனப்பெருக்கம். தைராய்டு ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்களுடைய கருவுறுதல்லையும் பிரச்சனை இருக்கும். அவங்களுடைய இப்ப லேடீஸ பொறுத்தமட்டுல பார்த்தீங்கன்னா, மந்த்லி பிரச்சனை ரொம்ப அந்த மோசமா இருக்கும். அது வந்து கரெக்ட்டான இதுல இர்ரெகுலரா இருக்கும். கரெக்ட்டா இருக்காது. சரிங்களா? இது நான் அப்பயே சொன்ன மாரி, அந்த தைராக்சின், ட்ரை ட்ரையோடா தைரோனைன் அப்படிங்கிறதையும் 2 ஹார்மோன உற்பத்தி பண்ணும். இன்னொன்னு என்ன சொன்னீங்கன்னா, கால்சிட்டோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் இதுல இருக்கு. இந்த ஹார்மோன் வந்து என்ன செய்யும்னா, ரத்தத்துல இந்த கால்சியத்தோட அளவ கண்ட்ரோலா வச்சு அதே மாரி ரொம்ப முக்கியமான பணி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பசல் மெட்டபாலிக் ரேட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டபாலிசத்துல ஒருத்தருக்கு வந்து அப்படியே சொன்னோம்ல, ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறதுக்கும், குண்டா இருக்கிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாரி, இந்த மெட்டபாலிசம் வந்து நேரடியா வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து மெட்டபாலிசத்த நேரடியா பாதிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நமது வளர் மாற்றத்தையும், நம்மளுடைய சிதை மாற்றத்தையும் உள்ளதான் நம்ம மெட்டபாலிசம் அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப நான் டெய்லி அன்றாடம் எனக்கு தேவையான கலோரிஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் ரெஸ்ட்லயே இருந்தாலும், நான் எந்த விதமான வேலையும் செய்யல. நான் ரெஸ்ட்லயே இருந்தாலும், என்னுடைய கலோரி வந்து கரெக்ட்டா பேர்ன் ஆகணும். அதாவது எந்த மாரி எவ்வளவு கலோரி எரிக்கப்படுது என்பதுதான் மெட்டபாலிசம். இப்போ ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு 2000, 1500 கலோரிஸ் தேவை. பெண்களுக்குன்னு எடுத்துட்டோம்னா 1800 கலோரிஸ் தேவை. அப்போ அந்த கலோரிஸ் வந்து கரெக்ட்டா பேர்ன் பண்ணா தான். இப்போ என்னுடைய மெட்டபாலிசம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. என்னுடைய மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா, எனக்கு தேவை 2200 கலோரிஸ். நான் 2200 கலோரிஸ்க்கு சாப்பிட்டேன். ஆனா, மெட்டபாலிசம் குறைவா இருக்குன்னா, எவ்வளவு கலோரிஸ் எரிக்கப்படும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கலோரிஸ் தான் எரிக்கப்படும். மீதம் அந்த 1200 கலோரிஸ் அப்படியே வந்து என்னாகும்? ஃபேட்டா கன்வெர்ட் ஆயி நம்ம உடல்ல சேமிக்கப்படும். ஓ! அதனால தான் குண்டாகுறாங்க. மெட்டபாலிக் வந்து ஹையா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் 2200 கலோரிஸ் எனக்கு போதுமான கலோரிஸ் அன்னைக்கு எடுத்திருக்கிறேன். மெட்டபாலிக் ஹையா இருக்குன்னா என்ன ஆகும்? அதிகமான கலோரிஸ் வந்து எரிச்சு, நம்ம உடல்ல இருக்க ஃபேட்டையும் சேர்த்து எரிக்கிறதுனால தான் ஆள் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம குண்டா இருக்கிறதுக்கும், நம்ம ஒல்லியா இருக்கிறதுக்கும் இந்த
தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கிய பணியை செய்யுது. அப்போ அந்த மெட்டபாலிக் ரேட்ல இந்த தைராய்டு ஹார்மோனோட பங்கு அதிகமா இருக்கா. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்ப தைராய்டு ஹார்மோன் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது தைராய்டு ஹார்மோன் வந்து 2 வகைப்படும். அந்த 2 விதா அ தைராய்டிசம் அப்படிங்கிறது 2 விதமா நமக்கு இருக்குது உடம்புல. இப்போ ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்ப நார்மலா ஒருத்தருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த டிஎஸ்ஹெச் அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா, உங்களுக்கு ஹைப்போதைராய்டா, ஹைப்பர் தைராய்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ அப்பயே சொன்ன மாரி என்ன செய்யும்? பிட்யூட்டரி சுரப்பு அந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோன அதிகமா சுரந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, பிளட்ல வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்கு. அந்த அதிகமா சுரந்துகிட்டு இருக்கப்ப T3 தீர்வு ஹார்மோன் ரொம்ப வந்து என்னவாகும்? குறைவா இருக்கும். அதாவது தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யாம இருக்கும். உதாரணத்துக்கு. வேலை செய்யல அப்படின்னா, என்ன ஆகும்னா, டிஹெச்ஹெச் வந்து அதிகமா சுரந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கம்மியா இருக்கு. T3, T4 வந்து கம்மியா இருக்கு. நீ அதிகமா போய் நீ போய் அத அ ப தூண்டுது. தூண்டி அந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்க வை அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்ஹெச் வந்து பிட்யூட்டரி சுரப்பு அதிகமா சுரந்துட்டே இருக்கும். அங்க தைராய்டு ஹார்மோன் வந்து அந்த கிளாண்ட் வந்து வேலை செய்யல. அப்படின்னு என்ன ஆகும்? டிஎஸ்ஹெச் மட்டும் அதிகமா இருக்கும். T3, T4 வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற சொல்றோம். இப்போ T3, T4 வந்து அதிகமா இருக்கு பிளட்ல. அப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. அத ஹா தைராய்டு ஹார்மோன் நெறைய அதிகமா வந்து வேலை செஞ்சு அதிகமா ஹார்மோன உற்பத்தி பண்ணிருச்சு. அப்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அங்க அந்த பிட்யூட்டரி சுரப்பு அதிகமா இருக்குல்ல. அப்புறம் என்னத்துக்கு அது வந்து தைராய்டு ஹார்மோனும் போய் அந்த சிக்னல் அனுப்பாது. அந்த பிட்யூட்டரி வந்து டிஎஸ்ஹெச் வந்து உற்பத்தி பண்ணாது. அப்போ T3, T4 ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருக்கும். அங்க பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய டிஎஸ்ஹெச் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இதுதான் வந்து ஹைப்போக்கும், ஹைப்பருக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இந்த 2க்குள்ள சின்ன வேறுபாடு இதுதான். இந்த பேசிக் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஹைப்போக்கும், ஹைப்பருக்கும் உள்ள இதுதான் இப்ப நம்ம சொன்னது. பொதுவா வந்து அந்த மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல அதிகமா பார்க்கக்கூடிய கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் தான் அதிகம் பேருக்கு 95% பேருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நம்ம இப்ப ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு 2 சொல்றீங்க. அப்ப இதனுடைய சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹைப்போதைராய்டிசம்க்கு என்ன மாரியான சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கும்? அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்படின்னா, ஒருத்தருக்கு தைராய்டு என்ன மாரியான தைராய்டு இருக்கு? அதுக்கு நம்ம எந்த மாரியான உணவுகள் எடுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஹைப்போதைராய்டிசத்த பொறுத்தமட்ல, அந்த நான் அப்பவே சொன்ன மாரி தைராய்டோட அளவு வந்து கம்மியா இருக்கும். அந்த T3, T4 ஹார்மோனோட அளவு கம்மியா இருக்கும். உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா, அவங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து கம்மியா இருக்கும். நான் அப்பயே சொன்ன மாதிரி. மெட்டபாலிசம் கம்மியா இருக்கிறப்ப, நமக்கு ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்பலாம் அதிகமாகாது. ஹைப்பர் தைராய்டு வந்தவங்களுக்கு ஒரு 5லிருந்து ஒரு 8 கிலோ, 9 கிலோ வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உடல் எடை வந்து கூடும். சாதாரண குளிர கூட தாங்க முடியாது. லேசா மழை பெஞ்சுட்டா போதும், அப்படி போய் என்ன செய்வாங்க, போர்வைய பொத்தி உட்கார்ந்துருவாங்க. "அப்பா எனக்கு இவ்வளவு குளிர் தாங்க முடியாதுப்பா" அப்படின்ட்டு. தூக்கம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தூக்கம் தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 10லிருந்து 12 மணி நேரம் தூங்குவாங்க. அப்படி தூங்கி எந்திரிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்பயும் அவங்க டயர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்க, மாரத்தான் ஸ்லீப்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து. அப்ப அதிக நேரம் அவங்க என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. அதே மாரி தோல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையா இருக்கும் அவங்களுக்கு. ஸ்கின் ரொம்ப ரொம்ப வறட்சியா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும். அப்போ ஈஸியா அந்த இந்த இட்சஸ் அந்த மாரி இதெல்லாம் ரேஷஸ் அந்த மாரிலாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதுல இருக்கு. ஹேர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். நகங்கள் வந்து ஈஸியா வந்து புரோக் ஆகும். அதாவது நகங்கள் வந்து ஈஸியா உடைஞ்சு போகும். ஏன்னா ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கும். அப்ப ஈஸியா டேமேஜ் ஆகக்கூடிய நிலையில அது இருக்கும். அதே மாரி இந்த புருவத்தில் உள்ள அந்த முடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொட்டி போகும் அவங்களுக்கு. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்க தான் அவங்களுக்கு மோஷன் போற மாரி ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம்ல உள்ள அந்த சிம்ப்டம்ஸ். அதே மாரி பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கும். பெயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாரி டயத்துல
அந்த 3 நாட்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹைப்போதைராய்டிசம் உள்ள பெண்கள். பெயின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் மைண்ட் ப்ராப்ளமா இருக்கும். மைண்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்டின்னா, அ படக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. நேத்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா கூட படக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது நெனச்சு புலம்பிட்டே இருப்பாங்க. 1 தேவையில்லாததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆவாங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அசமந்தமா இருக்கும்பாங்கல்ல, அது மாரி இருக்கும். அவங்க வேகமா வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மெமரி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இந்த ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் மெமரி எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபர்கெட்ஃபுல்னஸ் வந்து மறதி ரொம்ப அதிகமா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் பவர், மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு குறைவா இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவு, ரத்தத்துல அந்த கொழுப்போட அளவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்களுக்கு உண்டான சிம்ப்டம்ஸ். இதையே கூட நம்ம தைராய்டு பிரச்சனை அப்டின்னா, இதையே கூட நம்ம எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உடல் எடை ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட் வந்து என்னாகும்? ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பசல் மெட்டபாலிக் ரேட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஎம்ஆர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுகர் கன்னாபின்னா உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப லீனா இருப்பாங்க பார்த்தீங்களா? அது மாரி. பாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாரி என்ன ஏசில இருந்தாலும் சரி, என்ன மார்கழி மாத குளிரா இருந்தாலும் சரி, அந்த கை, கால் எல்லாம் உள்ளங்கை எல்லாம் உள்ளங்கால்லாம் அப்படியே பயங்கரமா வேர்க்கும். வீட்டுக்குள்ளேயே அவங்க இருந்தாலும், அந்த குளிர்ல இருந்தாலும் அவங்க பாடி ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும். தூக்கமே அவங்களுக்கு வராது. இவங்களுக்கு அதிகமா தூக்கம் வரும். அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவங்க தூங்குனாலும், ரொம்ப இடையிடையே வந்து முழிச்சுக்கிற மாரி இருக்கும் அவங்களுக்கு வந்து. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி படபட படபடன்னு அந்த அ என்ன சொல்றது? அந்த ஹார்ட் வந்து எப்ப பார்த்தாலும் படபடன்னு அடிச்சுக்கிடும் அவங்களுக்கு வந்து. ஒரு சின்ன இது கூட அவங்களால தாங்கிக்கிட முடியாது. அந்த ரேசிங் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆன்க்சைட்டி. அதே மாரி ஃபேட்டிக் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாரியே இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த சிவியர் ஹேர் லாஸ் இவங்களுக்கும் இருக்கும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து மலங்கழிக்கிற மாரி இருக்கும். சில நேரத்தில டயரியா கூட போகும். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இது கூட அவங்களுக்கு வந்து இருக்கும். சாப்பிட்ட அடுத்த செகண்ட் வந்து அவங்களுக்கு மோஷன் போயாகணும். அந்த மாரி இருக்கும். அதே மாரி பெண்களுக்குன்னு பார்த்துட்டோம் அப்டின்னா, அந்த பீரியட்ஸ் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். 1 ஆர் 2 டேஸ்ல வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிரும். சில நேரங்கள்ல டோட்டலாவே நின்றும் சீக்கிரமா. அந்த மாரி இருக்கும். பிளட் கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏற்கனவே ஒல்லியா தான் இருப்போம்னு பார்த்தேங்க இல்லையா? அது மாரி பிளட் கொலஸ்ட்ரால் அளவும் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் வராமல் பாதுகாப்பது எப்படி? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, தவறுதலா அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது மூலமா கூட ஏன் அப்படின்னா, இந்த தைராய்டு கிளாண்ட் தொண்டைக்குழியோட முன்னாடி மேல தான் இருக்கு. நம்ம அந்த ஆடமாப்பிள் இருக்கிறது மாதிரி, அது கரெக்ட்டா கொஞ்சம் கீழ இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மேல இருக்க மாரி தான் இருக்கும். அப்போ எக்ஸ்ரேவோட லேசா அந்த இது பட்டா கூட, டக்குனு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பாதிக்கும். ஸோ, அப்போ எக்ஸ்ரேலாம் எடுக்கப்ப, இந்த இடத்துல ஒரு லெட் ஷீல்டு வச்சுக்கிட்டு எடுத்தாங்க அப்படின்னா, நல்லாருக்கும். இப்போ கழுத்துக்கோ, முதுகுக்கோ எடுத்தாலும், அந்த லெட் ஷீல்டு வச்சுட்டு எடுத்தாங்கன்னா, அதனுடைய இது வந்து பாதிப்பு வந்து இருக்காது. அதே மாரி ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துல கொஞ்சம் இருந்தா இல்லாம இருந்தாலும், இந்த தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்படாம பார்த்துக்கலாம். ஏன்னா, இந்த சிகரெட்ல உள்ள தையோசயனைடு என்ற வேதிப்பொருள் வந்து, தைராய்டு சுரப்பி நேரடியா பாதிக்கக்கூடியது. அதே அப்பப்ப நம்ம வந்து கண்ணாடி முன்ன கூட இப்படி தொட்டு பார்த்துக்கலாம். அந்த மாரி தைராய்டுகள் இருக்கா அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். தண்ணி குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம் ஆப்பிள் தான் அப்படியே ஏறி இறங்கும். அந்த சமயத்தில பார்த்தீங்க கண்ணாடி முன்னாடி தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா லேசா தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து அப்ப பார்த்துக்கலாம். அதே மாரி நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஹவுஸ் இந்த மேட்சஸ்லலாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அங்க அந்த குளோரேட்லருந்து இது பண்ணக்கூடிய அந்த பெர்குளோரேட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து வேதிப்பொருள் வந்து வெளியில வரும். அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த குடிக்கிற தண்ணீகள வந்து பரவி இருக்கும். ஏன்னா, எல்லா இடத்துலயும் குடிக்கிற தண்ணி எல்லாம் கரெக்ட்டா இது வச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது.
அப்போ அந்த ஓப்பனா வச்சிருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த பெர்குலேட் வந்து அதுல எல்லாம் தண்ணிகள் எல்லாம் பரவி இருக்கும். அந்த மாரி தண்ணிய நம்ம குடிக்காம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஏன் அப்படின்னா பெர்குளோரேட் அப்படியே தைராய்டு கிளாண்ட் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு அது வந்து இந்த ஃபயர்ஹவுஸ், மேட்சஸ்ல வேலை செய்றவங்க திறந்து வச்சிருக்க தண்ணிய தயவு செய்து குடிக்க வேண்டாம். ஏன்னா, அந்த மாரி பெர்குலேட் வந்து ந தைராய்டு கிளாண்ட் அந்த பாதிப்பு வர்றதுக்கு அதிகமா வந்து அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நாள்பட்ட நோய்களுக்கு இந்த மருந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கிலீஷ் மருந்து. உதாரணத்துக்கு சுகரு, பிபிலாம் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. அதனால தான் கல்கி ஒரு காமெடியா வந்து ஒரு வசனம் எழுதியிருப்பாரு. "உனக்கு ஒரு பிரச்சனையா? ஆஸ்பத்திரி போ." டாக்டர் என்ன செய்வாரு? மருந்து எழுதி தருவாரு. அவருக்கு மருந்து எழுதி தந்தோனே அவருக்கு ஃபீஸ குடுத்துட்டு. ஏன்னா அவர் பிழைக்கணும். அந்த மருந்து எழுதித்த சீட்ட கொண்டு போயி மெடிக்கல்ல குடு. அவர் என்ன செய்வாரு? மாத்திரை தருவாரு. அப்போ அவருக்கு அந்த காச குடுத்துரு. ஏன்னா அவர் பிழைக்கணும். மெடிக்கல் வச்சிருக்காரு. மருந்த வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்து அப்படியே என்ன செய்யி? தூக்கி எடுத்து வீசிரு. வெளியில தூக்கி போட்டுரு. ஏன் அப்படின்னா, "நீ பிழைக்கணும்ல" அப்படிம்பாரு. ஸோ அது மாதிரி நாம பிழைக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த இதுக்கெல்லாம் அதிகபட்சம் நம்ம மருந்தே சாப்பிட்டாகணுன்றது தான் இங்கிலீஷ் மருந்து எடுக்கணும். தேவையில்லாததுக்கெல்லாம் இங்கிலீஷ் மருந்து எடுக்கக்கூடாதுன்றது தான் அப்படி காமெடியா சொல்லியிருப்பாரு. வேற ஒண்ணும் இல்ல. அதே மாரி ஆ இப்ப எல்லாம் அயோடின் குறைபாடுனால அந்த மாரி பிரச்சனையும் வரும்பாங்க. அதனால ராக் சால்ட் வந்து அதிகமா நம்ம பயன்படுத்திட்டோம்னா, இத வந்து ராக் சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்து உப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இந்து உப்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு தனியா வந்து அயோடின் உள்ள உப்பு, அயோடைஸ்டு சால்ட் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இது. அதுல வந்து மோசமான கெமிக்கல் தான் இருக்கு. அந்த சால்ட்ட பயன்படுத்துறத காட்டிலும், இந்துப்பு அந்த ராக் சால்ட்ட பயன்படுத்துங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு எதனால வருது? அதுவரைக்கும் அறிகுறிலாம் பார்த்தோம். எந்த மாதிரியான கண்ட்ரோலா நம்ம இருந்தோம்னா தைராய்டு வராம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எதனால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடல் தாக்க நோய் அப்படிங்கிறத தமிழ்ல சொல்வாங்க. இது அருமையா வந்து அழகான அழகான பேரு தன்னுடல் தாக்க நோய்ன்னு வச்சிருக்காங்க. இத நம்ம தைராய்டு ஹார்மோனையும் அந்த ஆட்டோ இம்யூன் வந்து முக்கியமா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து அயோடின் பிரச்சனைனால அயோடின் பற்றாக்குறையினால தான் தைராய்டு பாதிக்கப்படுதும்பாங்க. இப்ப கூட அப்படி இப்படின்னு என்னமோ அயோடின்லாம் உப்புல சேர்த்துருக்குன்னு சொல்லி சொன்னதுனால அயோடின் பற்றாக்குறை இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்ததா பாதிக்கப்படுறது எதனால அப்படின்னா, தன்னுடல் தாக்க நோய் தான். ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பத்தி ஒரு சின்னதா வந்து ஒரு இது தெரிஞ்சுக்கிடுவோம். அப்படின்னா தான் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு. ஏன்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு நெறைய பிரச்சனைகளுக்கு வந்து அதுலயும் தைராய்டு ஹார்மோன் பாதிக்கப்படுறதுக்கும் ஒரு காரணம். அதுல அதே மாரி அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ம் பல பிரச்சனைகள் இந்த உடல் உபாதைகள் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த ஆட்டோமின் டிசீஸ். இப்ப சமீபமா பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் குடுத்தாங்க. 2025க்கான 25ஆம் வருடத்துக்கான நோபல் பரிசு. அந்த நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து புதிதான கண்டுபிடிப்புகளுக்கு, புதிதான சாதனைகளுக்கு நோபல் பரிசு குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எந்த மாரியெல்லாம் நோபல் பரிசு வேதியியல் துறைக்கு, இயற்பியல் துறைக்கு, மருத்துவத் துறைக்கு, ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைதிக்கு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த மாரி நெறைய இலக்கியத்துக்கு இந்த மாரிலாம் நோபல் பரிசு குடுத்துருக்காங்க. இப்ப சமீபமா மருத்துவத்துறைக்கு நோபல் பரிசு குடுத்தாங்க. அது எந்த இதுக்கு எந்த மாரியான கண்டுபிடிப்புக்கு நோபல் பிரைஸ் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் இம்யூனி சிஸ்டம் இஸ் கெப்ட் இன் செக். அதாவது நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இத வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ, அதுக்காகத்தான் நோபல் பிரைஸ் குடுக்கப்பட்டது. அந்த நோபல் பிரைஸ் வாங்க அவங்க அமெரிக்காக்காரங்க 2 பேரு, ஜப்பான்காரர் ஒருத்தரு. சரிங்களா? அந்த ஜப்பான்காரர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எப்படி நம்ம உடல வந்து பாதிக்குது? ஏன் அப்டின்னா, ய அத ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷம் செலவழிக்கலாம்னு பார்க்குறேன். என்னன்னா, நம்மளுடைய உள்ளுக்குள்ள அந்த செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு மிலிட்டரின்னு வச்சுக்கங்களேன். அந்த மிலிட்டரில உள்ள துணை ராணுவ படை மாரி ஏகப்பட்ட செல்கள் வந்து அந்த ஆட்டோ இம்யூன் செல்கள் வந்து இருக்கு. ஒரு சில நம்ம சொல்லுவோம் ஆட்டோ ந அ ந நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்டின்னோம்னா, ஏதாவது ஒரு இத நம்ம இது பண்ணுவோம் அப்டின்னு நெனைப்போம். அப்டி கிடையாது. அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துல ஏகப்பட்ட செல்கள் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, T செல்கள்னு ஒண்ணு இருக்கு. இந்த T செல்கள் வந்து எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகும்.
இது உருவாகி பார்த்தீங்கன்னா, நம்ம மிலிட்டரில வந்து என்ன சொல்றது? நம்ம ஊட்டி வெலிங்டன்ல ட்ரெய்னிங் எடுக்கிற மாரி, நமக்கு இங்க கழுத்துக்கு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, தைமஸ் ஒண்ணு இருக்கும். அங்க வந்து பயங்கரமான ட்ரெய்னிங் குடுப்பாங்க. என்ன ட்ரெய்னிங் குடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம செல்கள் இப்படி இருக்கும். வெளியிலருந்து வர்ற கிருமிகள் இப்படி இருக்கும். அதனால நீ என்ன செய்யி, நம்ம செல்களை தாக்கிறாத. வெளியில உள்ள கிருமிகளுக்கும், நம்ம கிருமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு, அந்த T செல்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து என்ன குடுப்பாங்க? ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ட்ரெய்னிங் குடுத்துட்டு ஒரு டெஸ்ட் வேற வப்பாங்க. அதுக்கு. அப்படி எப்படின்னா, நம்ம ஏன் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு நம்ம கைரேகை இருக்கிற மாரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த செல்களோட இது வந்து மாறுபாடு. எப்படின்னா, அதனோட புரோட்டீன் வந்து மேல வந்து அப்படியே ஏன்னா ஒரு இது மாரி இருக்கும். ஒரு காப்பு மாரி. அந்த புரோட்டீனோட இது இருக்கிறதுனால, அந்த வடிவம் ஒவ்வொரு செல்லோட ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா, வேற வேற விதமா இருக்கும். அப்ப வெளியிலருந்து வர்ற செல்லுக்கும், நம்ம உள்ளுக்குள்ள இருக்க செல்லுக்கும் மாறுபாடு தெரியும். அப்ப அத தாக்காம இருக்கிறதுக்காண்டி உள்ளே ட்ரெய்னிங் வேற அந்த T செல்களுக்கு வந்து குடுப்பாங்க. தைமஸ்ன்றத வச்சு. அப்போ அந்த அப்ப குடுக்குறப்ப அப்படி குடுத்து, அது அந்த நம்ம உள்ளுக்குள்ள இருக்க செல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காண்டி ட்ரெய்னிங் எடுத்ததுக்கப்புறம், அத கொண்டு போறப்ப, அது வந்து தாக்குதா நம்மத அப்படிம்பாங்க. அப்ப நம்ம செல்கள் அது தாக்காம இருக்கு அப்படின்னா, ஓகே. இது வந்து ட்ரெய்னிங்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, அத வந்து எல்லாம் பிளட்டுக்கு இது எல்லாத்துக்கும், லிம்புக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா, நம்ம செல்களையே தாக்குற மாரி அது ஒரு இருக்குன்னா, அது என்ன செய்யும் நம்ம உடலே அத அழிச்சிரும். எவ்வளவு வேலைகள் உள்ளுக்குள்ள உடலுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்க. ஓகே. இப்ப அந்த T செல்கள் வந்து நம்ம உடல வந்து அந்த தாக்காம நம்மளுடைய அந்த செல்கள வந்து தாக்காம இருக்கணும். அப்ப அதுக்கு அப்படி இருந்தும் ஏன் அந்த ஆட்டோமின் இது நடக்கு? அப்படின்னு சொல்லி அந்த ஜப்பான்காரர் வந்து அந்த விஞ்ஞானி வந்து யோசிச்சாரு. அவர் தான் என்ன செஞ்சாரு பார்த்தீங்கன்னா, அந்த T செல் அத அந்த T ரெகுலேட்டரி செல்லா அது மாறுச்சு அப்படின்னா, அத வந்து அந்த நம்ம உடல் ஆட்டோமினா வந்து தகக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஏன் அப்படின்னா, இந்த T செல் சில நேரங்கள்ல வீரியம் அதிகமாகி, அதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் ஓவராயிருச்சுன்னா, ஆட்டம் ஓவராயிருன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி அது பவர கையில வச்சுக்கிட்டு, நம்ம வெளியில இருந்து வர்ற கிருமிகளையும் அழிச்சு, நம்ம உடலுக்குள்ள இருக்க செல்லையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அழிச்சிருது. ஸோ, இத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேரு தான் டி ரெகுலேட்டரி செல். அதனால ட்ரக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ, அதே மாரி தான் அந்த ட்ரக் கண்டுபிடிச்சுட்டு, இவங்களும் அதே நேரத்தில அமெரிக்காலயும் அத கண்டுபிடிச்சாங்க. அந்த ட்ரக் அந்த டி ரெகுலேட்டரி செல்லுக்கு வந்து அதுல அந்த CD4, அந்த CD25 அப்படிங்கிற புரோட்டீன் இருந்துச்சுன்னா, அந்த டி ரெகுலேட்டரி செல் வந்து கண்ட்ரோலா என்ன பெரிய ஆபிசர் மாரி இதுல பூரா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு நோபல் பிரைஸ். ஸோ இதுல வந்து ரொம்ப வந்து நெறைய சொல்லிட்டே போலாம். அதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் கண்டுபிடிக்க போயி எந்தெந்த நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க முடியாதோ, அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாரி வெளியில இருந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் உள்ள வேற ஒரு உறுப்பு கொண்டு உள்ள வைக்கிறப்ப, என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ வந்து உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி அந்த கிட்னிய வந்து தாக்குறதுக்கு உள்ள உள்ள இது வந்து அந்த T செல்கள் வருமாம். அந்த சமயத்துல இவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியில இருந்து ஸ்டெராய்டு மருந்துகள வந்து அதிகமா வந்து உள்ள குடுப்பாங்களாம். அந்த கிட்னியோ, இல்ல லிவரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு. அப்படி பண்றப்ப, அந்த அது வெளியிலருந்து நெறைய வந்து ஸ்டெராய்டு குடுக்குறப்ப, டோட்டலா நோய் எதிர்ப்பு மண்டலமே வந்து அ இதாகிருமாம். டேமேஜ் ஆகுமாம். ஸோ, இப்ப இந்த மாரி இது கண்டுபிடிக்க போயி, ஸ்டெராய்டு எல்லாம் நம்ம உள்ள செலுத்த வேண்டியது வராது. அப்போ வெளியிலருந்து T செல்ல வெளியில எடுத்து அவங்க லேப்ல வச்சிருந்து, அத T ரெகுலேட்டரி செல்லா மாத்தி, அவங்க வந்து உள் செலுத்துறப்ப, அந்த வெளியிலருந்து நம்ம உறுப்புகள் என்ன டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும், அதனுடைய இதுக்கு வந்து பிரச்சனை வராது. ஸ்டெராய்டு செலுத்த வேண்டியதில்ல. இந்த மாரி நெறைய வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அத சொல்லிட்டே போலாம். இது கண்டுபிடிச்சதன் மூலமா, அந்த மருத்துவ உலகம் வந்து அவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா, எ எந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ் பண்ணாலும், மறுபடியும் வேற எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இது பார்த்துக்கிடுது. நம்ம ஸ்டெராய்டு வந்து உள்ள செலுத்த வேண்டியதில்ல அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கிடைச்சது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வந்து எ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சிலத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, அந்த மாரி நான் எடுத்தோம் அப்படின்னா, அந்த தைராய்டு ஹார்மோன நேரடியா பாதிக்கக்கூடியதா இருக்குது. அதனால தான் என்ன மாரியான உணவு அப்படின்னா, ஹைட்ரோஜன்ஸ், சோயா, குளுட்டன், பதப்படுத்த உணவுகள், அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் இதெல்லாம். இப்ப ஹைட்ரோஜன்ஸ் அப்படின்னா, இப்ப காலிஃப்ளவரு, கேபேஜ் அப்படிங்கிற முட்டைக்கோசு, ப்ரோக்கோலி இந்த மாரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது தைராய்டு கிளாண்ட வந்து நேரடியா பாதிக்குது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி சோயா உணவு, டோஃபு, சோயா பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் இதாகும். அதே மாரி குளுட்டன் அப்படின்னா, கோதுமை அந்த மாரி உள்ள உணவுகள்லாம், பார்லி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம புரட்டாதெல்லாம் குறைச்சுக்கிடலாம். அதே மாரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள்.
இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது நிறைய எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் நிறையா கலந்து தர்றாங்க செய்றாங்க. இது வந்து அப்படியே நேரடியா தைராய்டு கிளாண்ட பாதிக்கப்படக்கூடியது. இதெல்லாம் தைராய்டு கிளாண்ட் பாதிச்சதுக்கு தைராய்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணுமான்னு கிடையாது. நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த மாரி உணவுகள்லாம் நம்ம தவிர்த்தோம்னாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து அதிக சர்க்கரை உள்ள உணவுகள். அதிக சர்க்கரை இந்த பேக்கரி ஃபுட்டு அதெல்லாம் குளிர்பானங்கள்லாம் நெறைய இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி தான் நம்ம தவிர்த்தணும். அதே மாரி ரிஃபைன்டு கார்ப்ஸ். ரிஃபைன்டு கார்ப்ஸ் அப்படிங்கிறது அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள வந்து நம்ம எடுத்தாலும், அது என்ன ரிஃபைன்டு கார்ப்னா என்ன? நம்ம சாப்பிடுற உணவு டக்குனு உடனே வந்து அது சுகரா மாறி நிக்கும். ஸோ அதுதான் ரிஃபைன்டு கார்ப்ன்னு சொல்றோம். அது மாரி இதெல்லாம் நம்ம உணவுகள தவிர்த்தாலும் போதும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வெள்ளை உணவுகள் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஓகே. சரி, ஓகே. இதுல ஏதாவது மோதிக்கிறதுல நமக்கு வந்து தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? ஸோ மோதிக்கீர் மூலமா ஏன் இத எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து இல்லாம நம்ம தைராய்ட வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தைராய்டு பிரச்சனைய வந்து சரி பண்ண முடியும். அப்ப மருந்து இல்லாம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மோதிக்கீரை எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துருக்காங்க. நமக்கு நோனி. இந்த நோனி எல்லாம் ஏன்னா எந்த மாதிரியான இதுக்கு வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க்கு, ஃபோலிக் ஆசிட்டு, அயோடின், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் ஃபோ இது அது என்ன சொல்றது? ஒமேகா 369. ஸோ இந்த மாரிலாம் இது குடுத்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா தைராய்டு கிளாண்ட் சூப்பரா வேலை செய்யும். நம்ம கரெக்ட்டான அளவுகள்ல அந்த தைராய்டு ஹார்மோன சுரந்துகிட்டு இருக்கும். அதே மாரி நரம்பு சிக்னல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா இருந்தா தான், அந்த கரெக்ட்டா சிக்னல் வந்து கரெக்ட்டா போய் வரும். அ அதே மாரி கால்சியம் இந்த மாரி உணவு. என்ன மாரினா நோனி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் ஆளி விதைகள்ல அந்த மாரி தேவையான உணவு இருக்கு. கால்சியம், மல்டி விட்டமின், மல்டி மினரல். ஏன்னா, தேவையான அந்த சத்துக்கள வந்து கரெக்ட்டான அளவுல குடுக்குறப்ப, நமக்கு வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் கரெக்ட்டா வேலை செய்யும். தைராய்டு பிரச்சனை இருந்துக்கவனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிரும். ஏன் அப்டின்னா, யாருமே வந்து அந்த சரிவிகித உணவு அப்படிங்கிறது எடுக்கிறது இல்ல. ஸோ, இதுல வந்து அந்த மல்டி விட்டமின், மல்டி மினரல்லாம் கரெக்ட்டா அந்த சத்த எடுத்தாங்க அப்படின்னா ஏன்னா, இதுல 5 விதமான காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்லருந்து நமக்கு வந்து மல்டி விட்டமின் எடுத்து குடுத்துருக்காங்க. அத பத்திலாம் நெறைய நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாரி கால்சியம், அதுல வந்து மெக்னீசியம், விட்டமின் டி3, கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, இது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும். ஸோ, இதெல்லாம் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு சூப்பரா வேலை செய்யும். நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். வெளியில இருந்து மருந்துகள் எடுக்கிறத நம்ம குறைச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா, இந்த தைராய்டு மருந்தெல்லாம் எடுக்கிறவங்க, ஐயோ! அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, ம் ஒரு இடத்துல அந்த மருந்த வச்சுட்டு வந்துட்டாராம். அன்னைக்கு ஒரு மாரி பேசுறப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷனா இருந்தது. என் குழந்தைக்கு வந்து தைராய்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து நான் கரெக்ட்டா காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல மாத்திரை குடுத்துறணும். நான் பாட்டுக்கு அங்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பரபரப்பா போய் ஒரு இதா போய் எடுக்க போயிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்போ அவங்களுக்கு சில இதெல்லாம் நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எடுக்கிறதுக்கு ஓகே பண்ணியிருக்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்கப்ப. அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாரிலாம் நம்ம வந்து மோதிக்கீரைலருந்து இந்த மாரி குடுக்குறப்ப, அந்த மருந்துகள வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து கரெக்ட் டயத்துக்கு அந்த ஏன்னா எந்த டயத்துக்கு எடுக்குறாங்களோ மறுநாள் அதே டயத்துக்கு அவங்க கண்டிப்பா எடுத்தாங்க. எந்திரிச்ச உடனே அதான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல வச்சு அலாரம் வச்சுலாம் வந்து எந்திரிச்சு அந்த மாரிலாம் மருந்துகள்லாம் வந்து எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாரி இதுகள குடுக்குறப்ப, ஆட்டோமேட்டிக்கா தைராய்டுகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு நம்ம ஜின்சங் இந்த ஜின்சங்லாம் குடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். நரம்புகளுக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்ட்டா போய் சேரும். நம்ம நரம்பு மண்டலமே நல்லா இருக்கும். ஏன்னா நரம்பு மண்டலம் நல்லா இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா தைராய்டு கிளாண்ட் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தைராய்டு கிளாண்டுன்னு ஒண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இது சுகர் பேஷண்ட்ஸ விட மோசமானது. நம்ம அப்படியே பார்த்தோம். அப்போ எல்லா செல்களுக்கும் வந்து நம்ம தைராய்டு கிளாண்டோட அந்த ஹார்மோன் வந்து அவசியம். அப்ப நம்மளுடைய தைராய்ட வந்து கரெக்ட்டா நம்ம வச்சுக்கணும். அதே மாரி ஸ்பைருலா. ஏன் தான் ஸ்பைருலா அப்படிங்கிறது ஒரு கடல் உணவு. ஸோ கடல் பாசி பச்சையத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அப்போ இதுல வந்து அயோடின் அதிகமா இருக்கு. செலினியம் இருக்கு. ஏன்னா முக்கியமா வந்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு செலினியம் தேவை. அப்போ செலினியம் வந்து எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைருலாலயும் இருக்கு. நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில்ல இருக்கு. இதெல்லாம் எடுக்கிறப்ப அந்த செலினியம் கரெக்ட்டா குடுக்குறப்ப அந்த தைராய்டு கிளாண்ட் சூப்பரா வேலை செய்யும். சரிங்களா? அதே மாரி புதினா, துளசி. ஏன்னா அப்டின்னா, அவங்களுடைய ஜீரண மண்டலமும் நல்லா இருந்தா தான், அந்த தைராய்டு கிளாண்ட் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ அது ஜீரண மண்டலம் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுடைய புதினா, துளசி தாராளமா எடுத்துக்கிடணும். சரிங்களா? அதே மாரி நெய் வந்து மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய்யும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம தைராய்டு கிளாண்ட் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி நம்மளுடைய உணவுகள் ஏன்னா இத பத்தி ஏன் நம்ம அந்த அளவுக்கு நான் விரிவா சொல்லிட்டேன். ஏற்கனவே இதெல்லாம் ஒண்ணொண்ணு நம்ம ஃபுல் டீட்டெயிலா வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதனால தான் டைம் குறையா இருக்கிறனால என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நோனி ஜூஸு, ஃப்ளக்ஸ் ஆயிலு, கால்சியம், மல்டி விட்டமின், ஜின்சங், ஸ்பைருலினா, நம்ம புதினா, துளசி, நெய் வந்து நம்ம அப்பப்ப சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து நல்ல ஃபேட் இருக்கிறதுனால, நெய் வந்து நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம்.
ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்ப நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு ஆரோக்கியமா இருக்கும். நாமளும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். அப்படின்னு கூறிட்டு அடுத்து ஒரு நல்ல பதிவுல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ரஞ்சித். தேங்க் யூ லீடர்ஸ்.